வாங்க ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து வீடியோகான் 3 ஸ்டார். ஓகே ஃப்ரெண்டு, இது டபுள் டோர் தான் இந்த ஃப்ரிட்ஜு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது புது ஃப்ரிட்ஜ் அது. இது அதுக்கு முன்னே யூஸ் பண்ணியிருந்த பழைய ஃப்ரிட்ஜ் தான் இது. இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி. உள்ள என்ன இருக்குன்னு அதாவது எனக்கு தெரியும், சிலது தெரியாமையும் இருக்கலாம். இப்போ போய் செக் பண்ணும்போது தான் தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்ப்போம் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி. வாங்க போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீசர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டோர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இங்க சாக்லேட் வைக்கிறது. ஆனா சாக்லேட் இல்லை, இருந்துச்சு, எடுத்து நேத்து தான் காலி பண்ணேன். நேத்து தானே உனக்கு கொடுத்தேன். முந்தா நேத்து கொடுத்தேன். முந்தா நேத்து கொடுத்துருக்கேன், எடுத்து காலி பண்ணிட்டோம். இங்க வந்து மைதா ஓப்பன் பண்ணிட்டு மீதியை வந்து இங்க வச்சிருக்கேன். இங்க கோதுமை மாவு வச்சிருக்கேன். இது என்ன கேழ்வரகு சேமியா தானேம்மா? அது வாங்கி என்ன ஒரு 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா செய்யல. இதுதான் இருக்கு இந்த ஃப்ரீசர் டோர்ல. இது வந்து டிமார்ட்ல வந்து உப்பு கடலை வாங்கினேன். அங்கதான் சூப்பரா இருக்கும் இது. அதை பாட்டிலில் கொட்டிட்டு மீதியை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்போதான் உங்களுக்கு நமுத்து போகாமல் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இது வேற கத்த ஆரம்பிச்சிச்சு. இது வச்சிருக்கேனா? அப்புறம் இது என்ன, விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரியா? சரி, எடுத்துக்கோ, ஒன்று எடுத்துக்கோ. விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரி, அது வச்சது ஞாபகம் இல்லை. ஆனா நல்லா இருக்குல்ல, மொறுமொறுன்னு. நல்லாதான் இருக்கும் இல்ல, மொறுமொறுன்னு இருக்கு. அப்புறம் இது வந்து குருமாக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது. உடைச்ச முந்திரி, தூள் முந்திரி. கிரேவி திக்கா வர்றதுக்காக யூஸ் பண்றேன். இதுல என்ன இருக்கு? ஐயோ, என்னது? மேங்கோ டேகு. எப்போ வாங்கினது தெரியுது? தெரியல, எனக்கே தெரியல, அவளுக்கும் தெரியலையா. இது என்னது? இது சீஸா? இதுல எப்போ சீஸ் வாங்கி? ஓ, இங்க எத்தனை வந்து வச்சுட்டோமா? பாருங்க, டேட் இருக்கா பாருங்க. எப்போ வாங்கின சீஸ்னே எங்களுக்கே தெரியல. காணும் நினைச்சோம். ஆனா இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். ஆனா இந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது நாங்க அவ்வளோ பார்க்கவே மாட்டோம், மறந்துடுறோம். அவ்வளவுதான். இத கூட தூக்கி உள்ள வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வெளியதான் வைக்கணும், ஏன் வச்சேன்னே எனக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கொலன்னு இதே நேதாஜிட்ல இருக்கு. சரி சரி, ஓகே. ஃப்ரீசர்ல இருக்குது இவ்வளவுதான். இங்க இதெல்லாம் கிட்டேயே காமிக்கல நான் எப்படி வச்சிருக்கிறேன். ஓகே, இந்த சைட் டோர்ல இருந்து பார்க்கலாம். முதல்ல ஃப்ரிட்ஜ் அப்படி பார்த்துக்கோங்க. நல்லா இல்லைன்னு சொல்லி யாரும் திட்டாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் கிளீன் பண்ணாம தான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி. ஓகே, இங்கிருந்து வா. இது வந்து செஸ்வான் சாஸ், ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்க்கெலாம் செய்யலாம்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காரு செஸ்வான் சாஸ். இது என்ன இது? பூண்டு ஊறுக்கா. ஐயோ, பூண்டு ஊறுக்கா கெட்டே போயிச்சா? வெளியே போடு. இது கேசரி என்னது எசன்ஸ். இது பைனாப்பிள் எசன்ஸ். அது கூட முடிஞ்சிச்சான்னு கூட தெரியல. இதுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. வெத்தலை கவர்ல போட்டு வெத்தலை வச்சிருக்கோம்.
என்னடி இதுல வெத்தலை இருக்கு, வாடி. அப்புறம் இதுல என்ன சாசு, இது பாருங்க பாக்கு கூட போட்டு வச்சுக்கிறோம். அதெல்லாம் எனக்கே தெரியாது, எப்ப போட்டேன்னு கூட தெரியாது. இப்படி காமிங்க. இங்கேயும் மைதா தான், இங்கேயும் மைதா தான் இருக்கு. கவர்ல மைதா நிறைய இருக்கு. இதுவும் மைதா தான். பாருங்க, இதெல்லாம் டிமார்ட் தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த டோர்ல வந்து கோதுமை மாவு, இதுவும் டிமார்ட்ல வாங்கிட்டு வந்ததுதான் கோதுமை மாவு. அது அப்படியே இருக்கு, இன்னும் ஓபன் பண்ணல. இது வந்து சோயா சாஸ், இதுவும் சோயா சாஸ் தான். இது எப்போ மேங்கோ ஜூஸ் வாங்கி வச்சாங்க எனக்கே தெரியலையே. இது வந்து சில்லி சாஸ். வாட்டர் பாட்டில், இது எப்படி இதுல ஜூஸ் வாங்கி வச்சீங்க? எப்பனே தெரியல. மோஸ்ட்லி ஜூஸ்லாம் நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். இதில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வாட்டர் பாட்டிலும் இங்கே இருக்கு. இதுலேயும் பாருங்க சோயா சாஸ். அப்புறம் இங்கேயும் ஏதோ ஊருக்காக போன வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஐயப்பன் பிரசாதம். போன வருஷமா வேஸ்ட் தானடி, இதுக்கு மேல வேஸ்ட். நீங்க பாருங்க, இப்பதான் பாக்குறேன். பழம் காஞ்சி கருவாடா போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அப்படியே இங்க வாங்க. இதுல மேல் ரேக்ல வந்து சாம்பார் வெங்காயம் வச்சிருக்கேன். ஃபுல்லா தேங்காய் தான், தேங்காயும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு. ஃபுல்லா தேங்காய் தான் இருக்கும் இதுல. அப்புறம் இது என்னது, இன்னைக்கு செஞ்ச வடகறி. அப்புறம் இங்க என்ன 2 கத்திரிக்காய் எப்படி கீழே வந்தது. என்னது, பாவக்காய் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா செய்யல. என்னடி இது கட் பண்ணாம அப்படியே வச்சு பாழா போயிடும் போலதுரி, தெரியலையே. டாடி கீழே வாட்டர்மெலன் இது வாங்கி எத்தனை மாசம் இருக்கும்? 2 மாசம் இருக்குமா, 1.5 மாசம் இருக்குமா? 1 மாசம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வெளியே வைக்கிறோம், எடுக்கிறோம், வெளியே வைக்கிறோம். ஃப்ரிட்ஜ் ரொம்பிச்சுன்னா தூக்கி வைப்போம். அதனாலயே இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கட் பண்ணா நல்லா இருக்குமான்னு கூட தெரியல. அப்புறம் வெண்டைக்காய், இது என்னது, இது சாத்துக்குடி பாரு, பயங்கர டேமேஜ் ஆயின்னு போகுது. இது வாங்கி எப்படியோ 1 மாசம் மேல இருக்கும். இது வாங்கிக்கூடும் மேலேயே இருக்கும். அவள்தான். அப்படியே இங்க வாங்க, என்னால நிக்க முடியல. அப்படியே வா. இது பார்த்தாச்சு. இப்போ தேர்டு இது கோஸ். இது கூட ஒரு மாசம் இருக்குமா, சரவணா ஸ்டோர்ல போய் வாங்கி. 1 மாசம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோஸ் வாங்கி. இங்க மேல இந்த தண்டு பக்கம் தான் கொஞ்சம் டேமேஜ், அதாவது அழுகியெல்லாம் போகல, சும்மா மேல லேசா இருக்கு. ஆனா உள்ள நல்லாதான் இருக்கும். இதுல கோஸ் இருக்கு. இது என்ன, அப்பளம் கட்டு இருக்கு. இதுல பிரிச்சு கொஞ்சம் அப்பளம் இருக்கு. இந்த ஆப்பிள் வாங்கி கூட 1 மந்த் இருக்கும். ஆனா நல்லாதான் இருக்கு, ஒன்றும் ஆகலை, டேமேஜ் ஆகலை. இவ்வளோ ஆப்பிள் இருக்கு பாருங்க. இதுல இருக்குன்னே தெரியல. ஆப்பிள் வீட்டுல இருக்குன்னு இதுல 2 மாதுளை பழம் இருக்கு. மாதுளை பழம் கொஞ்சம் தோல் இதுவாய் இறச்சிச்சு. இதுனா சாமந்திக்கு தேவையாது, காஞ்சி போச்சு. இது கூட சாமந்தி தான், காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வாங்கி எல்லாமே 1 மாசத்துக்கு முன்னாடி. இது என்னது, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின பட்டரா? இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு இது வாங்கிட்டு வந்தாங்க. எப்போ வாங்கினே தெரியல.
இவ்வளோ பட்டர் வேஸ்டா கிடக்குது. இதுக்குள்ள 2 ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுல 2 பேரிக்காய் சுருங்கி போய் கிடக்குது. அவ்வளவுதான். இதுல என்ன, இதுல வந்து கருவாடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வச்சா எறும்பு வந்துடும். அதனால நான் இதை கிளீன் பண்ணி கவர் போட்டு பாக்ஸ் போட்டு இதுக்குள்ள வச்சிருவேன். ஸ்மெல்லும் அடிக்காது வெளியே. அவங்களுக்கு கருவாடு வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது. அதனாலதான் இது இங்க வைக்கிறோம். இதுக்கு கீழே வாங்க, அப்படியே கிட்ட வா, கிட்ட வாடி. கஸ்தூரி மேத்தி. இதுல கஸ்தூரி மேத்தி இருக்கு. இது வேற கத்திட்டே இருக்கு ஃப்ரிட்ஜ் வேற. மைதா, கசகசா, அப்புறம் கரம் மசாலா 3 பாக்கெட்டு, ரவை டிமார்ட்ல வாங்கிட்டு வந்தது. இதுல என்னது, இதுலயும் மைதா தான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸே பண்ண மாட்டோம், ஆனா வாங்கி வாங்கி இவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்க. இது கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, நூடுல்ஸ் செய்யறதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சது. இது வாங்கிட்டு வச்சா ஆயிட்டு இருக்கும் போல 2 மாசம்ல. இது எக்ஸ்பிரி ஆயிடுச்சான்னு பாரு பாப்பா. அப்புறம் காராமணி, வெள்ளை கலர் காராமணி. இது வாங்கி ஓட்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு வாங்கினேன். இது வாங்கி கூட எப்படியோ 2 மாசக்கும் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போயிடுச்சான்னு பாரு ஸ்வேதா. என்னது இது, கோதுமாவு கெட்டு போய் இதுல கிடக்குது. இது என்னது, கொஞ்சோன்னு உடச்சக்கல்ல. இது கூட வேண்டாம். எப்ப வாங்கினதுன்னே கூட தெரியல. காபி தூள் கேட்டாங்க, இங்க இருக்கு. நிறைய பாருங்க, கெட்டு போனதான் கீழே இருக்கு. இது வெள்ளை காராமணி, கசகசா, சீரகம். இது என்னது, இது வந்து அவல். இதுல கொட்டிட்டு இதுல வச்சிருக்கேன். இதுக்குள்ள இதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் காபி தூள். இதை அப்படியே உள்ளே வச்சிருவோம். என்ன தெரியுதா உள்ள இல்ல? இதெல்லாம் டேட் இருக்கா இல்லையா, முடிஞ்சிருச்சா பாத்துக்கோங்க. எல்லாமே டேட் எக்ஸ்பிரி ஆயிட்டு இருக்கு. இருக்கு பாருங்க காபி தூள். இந்தா இங்கேயே வைக்கிறேன். இங்க கீழே பாத்துக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ்ல இவ்வளோ எல்லாமே கெட்டு போய் கிடக்குது, எக்ஸ்பிரி ஆகி கிடக்குது. இதுவும் போயிடுச்சா, எல்லாமே போயிடுச்சு. நல்ல வேலை, தெரியாம சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.